ஓட்ட மாட்டான் இப்படி. என்ன ஐஸ்ரா தம்பி? பால் ஐஸா? சரி சாப்பிடு. இது வந்து உங்கள் ஊர் குடிநீர் கண்மாயா தம்பி? குடிக்க மட்டும்தான். இதில் யாரும் குளிக்க மாட்டாங்க. ஓ, அது குளிக்கிற கம்மாய், இது வந்து குடிக்கிற கம்மாய். உங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் வீடுகள்லையும் குடி தண்ணினா அந்த கம்மாய் தண்ணி தான். தள்ளு வண்டியில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இந்த தள்ளு வண்டி என்ன விலை தம்பி? தள்ளு வண்டி 5500 6 ரூபா 6000 வந்துடும். 6000 வந்துடும். எல்லார் வீடுகளையும் கட்டாயம் இருக்கும். எல்லா வீட்லையும் கட்டாயம் இருக்கும். உங்கள் ஊரில் உள்ள யாராவது திருமணமாகி புதுசாக ஒரு பெண் இங்கே வர்றாங்கனாலே இந்த தள்ளு வண்டி தள்ளி தான் ஆகணும். தள்ளி ஆகணும். கம்மா தண்ணியோட அந்த ருசி எப்படி இருக்கும் தம்பி? கம்மா தண்ணி வந்து இளநீர் காடாக இருக்கும். தண்ணி குடிச்சு பார்த்தா இளநீ மாதிரி இருக்கும். ஜம்முன்னு. இப்போ உங்கள் ஊரில் ஏதாவது விசேஷம் கல்யாண வீடு நடந்தால் கூட இந்த தண்ணி தான். ஆமாம், இதை யூஸ் பண்ணுவோம். பைப்பில் தண்ணி வரும், அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் ஊருக்கு பைப் தண்ணியும் வருமா? வரும், அது வரும். அது வரும். அதை குடிக்க பயன்படுத்த மாட்டீங்க? கம்மாயிலேருந்து தான் போட்டு விட்றாங்க இப்போ. ஓ, கம்மாயில் போர் போட்டிருக்காங்க. இந்த தண்ணி அப்படியே ஊருக்கு அதுதான், இந்த தண்ணி அப்படியே தான் வருது. அந்த தண்ணி ஆனால் குடிக்கிறத விட நீங்கள் நேரடியாக வந்து அள்ளி தான் குடிப்பீங்க? ஆமாம், அதையும் குடிப்போம், இதையும் குடிச்சுக்கிறோம். ஓ சரி. இப்போ சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் சமையல் பண்ணி இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான். ஆமாம், இப்போ குழம்பு வைக்க, சாப்பாடு வடிக்கிறது இதே தான். இந்த தண்ணியை தான் இப்போ உங்கள் ஊரில் பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் குடிப்பாங்க. கண்டிப்பாக இதை தான் குடிப்போம். அரைச்சாச்சா? இருங்க இருங்க. இருக்கலாம்.